அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் பிப்ரவரி 20 முதல் மார்ச் 20, 2025 கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்டமும் ஆடம்பரமும் போட்டி போடும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன். அதிர்ஷ்டமும் ஆடம்பரமும் போட்டி போடும் நேரம். ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தலை கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த அதிர்ஷ்டத்துக்குரிய கோளும், தட் இஸ் 5க்குரியவனும் 9க்குரியவனும் உச்ச பலன்களை மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. அது எப்படி சார் உச்சமாவாங்க? சுக்கிரன் தானே உச்சம் அப்படின்னு. புதன் நீச்ச வீடு தானே சார் அப்படின்னா, அது நீச்ச பங்கமாகிறது அண்டு அவனும் வக்ரமாகிறப்ப நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும். அதனால தான் அது அதிர்ஷ்டம் 5ஆம் இடத்ததிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன். 9ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன் ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியவன். பேரு புகழ் பெருமை கிடைக்கணும்ட்டு இஷ்டத்துக்கு செயல்படுவீங்க. ஆடம்பரமும் ரொம்ப சுகமா பெருசா செய்யறது, 4 பேர் பார்த்து வியக்கணும், அழகு, கவர்ச்சி, ஜாலி, அதில் ஒரு சுகம், ஒரு கேளிக்கைகள் இருக்கிற மாதிரி இப்படிலாம் செலவு பண்ணுவீங்க. அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் அதிர்ஷ்டமும் ஆடம்பரமும் போட்டி போடும் நேரம்ன்ற. நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னாக்கா ஓரளவு நல்லபடியாக செலவு பண்ணி கண்ட்ரோல் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவீங்க. கெட்ட தசாபுத்தின்னா கடனை வாங்கி ஓவராக பண்ணி சிக்கல் பண்ணிடுவீங்க. ஜாக்கிரதை. நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். ஆமாயா, இவர் எப்போ பார்த்தாலும் மெடிடேஷன்ட்டு அப்படின்னு. ஆமாம், நீங்கள் லூஸு, நானும் லூஸ் தான் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம செய்கிறது தப்பாக தான் செய்வோம். ஏதாவது தவறி போய் வந்துடும். பட் உள்ளே இருக்கிறது என்னுள்ள இருக்குது, அதே பவர் தான் உங்கள்கிட்டையும் இருக்குது. அது சரியாக வழி நடத்தும். கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். அப்போ தான் அதிர்ஷ்டம் இந்த ஆடம்பரத்தையும் ஓரளவுக்கு நியாயமாக பண்ணிட்டு நிப்பாட்டுவீங்க. நான்கிற ஈகோவால் தான் பிரச்சனைகள் வரும்ட்டுங்க. அவன் அருளால் போனால் போதுன்னு தான தர்மங்கள் ஒரு இதாக பண்ணுறது நல்லது தான். அது புண்ணியத்தை ஏற்படுத்தும். இந்த பூர்வ பாக்கியம் வலுக்கும். அடுத்த ஜென்மத்துக்கு நல்ல வெயிட் பேங்க் பேலன்ஸை கொண்டு போவீங்க. அது நல்லது. உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார். அது சிறப்பு. அதை அனுபவிக்கிறதுக்கான பவரும் உங்கள்கிட்ட இருக்கு. லக்னாதிபதி வலுக்கிறார். 33 வரைக்குமே அங்கே தான் ஆட்சியாக இருப்பார். 5க்குடையவனும் சேர்ந்து இருக்கான். இந்த அதிர்ஷ்டம் தேடி வரும். பார்ட்னர்ஸ் தேடி வருவாங்க. நல்ல பங்குதாரர்கள். ஏன்னா 5 8க்குடையவன். நல்ல ஸ்கில்டு பர்சன் வருவாங்க. திறமை மிக்கவர்கள், ஒத்து போகக்கூடியவங்க, உங்களை நேசிக்கிற அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நண்பர்கள் வருவார்கள். அண்ட் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 4 9க்குடையவன், பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவன், 2இல் உச்சம். நல்ல இந்த ஜப தியானம் அதனால தான் பக்காவாக அதை ஓம் பிடிச்ச சாமி பேர் சரணம். இந்துக்கள் எல்லாம் கிறிஸ்டியன்ஸா உங்களுக்கு பிடிச்ச கடவுளை பிடிச்சிக்கணும். ஏதோ ஒரு பர்டிகுலர் இயேசு, பர்டிகுலர் மாதா, இல்லை புனிதர்கள், அவங்க பேரை சொல்லிட்டு அவங்க நாமத்தை சொல்லிட்டு ஆமென் அப்படின்னு இருக்கணும் கடைசியா. இது ஏன் ஓம் ஆமென்? அதே மாதிரி முஸ்லீம்கள் ஆமென்னு சேர்த்துக்கணும். அது இந்த குண்டலினி சக்தியை உயர்த்தும். இந்த உயிர் ஆற்றல் மேலோங்கும். நீங்கள் ஓம்னு சொல்கிறப்ப அந்த மெயின் பாயிண்ட்லேருந்து ஆக்ஷன் வரும். முதுகெலும்போட கடைசி எண்டிலிருந்து. அப்போ அந்த மெயின் பாயிண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அந்த இனப்பெருக்க அந்த உறுப்பு அதில் ஒரு அதிர்வு வரும். குண்டலினி சக்தி கிளம்பும். கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க. ஏன்னா அவர் பாதகாதிபதியாக வரார். மெடிடேட் பண்ணிக்கலன்னா ஈகோவில் செயல்பட்டீங்க அப்படின்னா ஆடம்பரம் தேவையில்லாமல் பண்ணி பின்னாடி 4 பேர் நகைக்கிற மாதிரியும் வந்துடும். சார் நல்ல அறிவுறுத்தலை கொடுத்துக்கிட்டு கூடவே இதையும் சொல்கிறீங்க. ஆமாங்க, இது கோச்சார ரீதியான பலன்கள். ஒரு 20-25% தான் ஒர்க் அவுட் ஆகும். தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்குவீங்க. இல்லை தசாபுத்தி கெட்டதாக இருந்துச்சுன்னா அதுதான் 75-80% ஒர்க் அவுட் ஆகும்.
அதனால தான் அடக்கி வாசிக்கணும். கடவுள் அந்த ஜெப தியானம் அப்படிமா. மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா அதை தொடர்ச்சியாக பண்ணிடணும். இன் அடிஷன் டு தட் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க. மூச்சை கவனிக்கிறது, அது உங்களுக்கு பிடிச்ச அந்த இஷ்ட தெய்வமாகவே மாறுங்க. அந்த அந்த அவங்களுடைய லீலைகள், அந்த உருவத்தை நினைக்கிறதுன்னு பண்ணுறது அவசியம் வேணும். ஏன்னா 9ஆம் இடத்ததிபதியே பாதகாதிபதியாக வர அப்படியே இழந்துருவீங்க. பெரிய அளவுக்கு ஒரு உயர்ந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் உங்களை இழந்துருவீங்க, வீக் ஆகிடுவீங்க. அது எப்படி சொல்கிறதுனா, இதை நம்ம சதய நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ராஜராஜ சோழனை வேணால் அது கும்பத்தில் இருப்பார். கும்ப ராசியில் பிறந்தவர். அழியா புகழ் கொண்ட இந்த இதெல்லாம் கோயில், தஞ்சை பெரிய கோயிலை உருவாக்குறது, பெரிய சோழ மன்னன்னு பேர் எடுக்கிறது, பேரரசனாக இருக்கிறது. ஆனால் அவரோட சமாதி, அவருடைய இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னே தெரியாதபடி, ஒரு இது இல்லாதபடி இருக்கும். ஏன்னா டோட்டலாக தன்னை இழந்துருவாங்க. எல்லா அவன் செயல்னு சொல்லிட்டு அப்படியே சித்தர்கள் முனிகள் மாதிரி அப்படியே ஒரு 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 புரிதல் இருக்கிறவங்களுக்கு தான் சித்தராக தெரிவாங்க. நான்கிற சாதாரண இதாக இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு பைத்தியம் போல தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தன்மை வரும். அவங்க மனசை விட்டுருவாங்க. எல்லாம் டோட்டலாக அதுவாகவே மாறுவார்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு உணர்வுகள், ஒரு இதெல்லாம் இப்போ நடக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி ஒரு தியாகியாக மாறி நல்ல பூர்வ பாக்கியம் வெயிட்டை ஏற்றிக்குவீங்க. அடுத்த ஜென்மத்துக்கு சூப்பராக இருக்கும். இல்லாட்டி அவனே பாதகாதிபதியாக வர்றதால ஓவர் ஈகோவாக செயல்பட்டீங்கன்னா வெட்டி ஆடம்பரம், வீண் செலவு, கடனை வாங்கி இது மாதிரிலாம் செஞ்சான் பாரு, இப்போ எப்படி கஷ்டப்படுறான் பாருன்னு இன் ஃபியூச்சர் மற்றவங்க உங்களை எள்ளி நகையாடுற மாதிரி, சிரிக்கிற மாதிரி எப்படி பண்ணிட்டான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா உங்களுக்கு 2-11 கூடைய தன லாபாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை. 15-5 வரைக்குமே அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார். உங்கள் வித்தை திறமையை வச்சு பெரட்டிலாம் உருட்டிலாம் பெருசாக லாபம் பார்த்துடலான்லாம் முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறப்ப. பட் ஒர்க் அவுட் ஆகாது. வித்தை திறமை பலிதமாகாது. இதே மெடிடேட் பண்ணிட்டு வர்ற வாய்ப்புகளை அப்படி பயன்படுத்துகிறப்ப சூப்பராக இருக்கும். அதிர்ஷ்டம்னாலே அது இஷ்டத்துக்கு வர்றது தானே. அதை அப்புறம் ரொம்ப ஆடம்பரம் பண்ணுறதும் வேண்டாம். அது சூழல் நிர்பந்திக்குது, அது மாதிரி பணம் வருது, இந்த வேலை செய்கிறதால, இந்த செலவு, இந்த தானம், இந்த புண்ணிய காரியம் செய்கிறதால பெரிய நம்ம பின்னாடி கஷ்டப்பட மாட்டோம், பொருளாதார ரீதியாக சிக்கல் வராதுங்கிறது மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா செய்யுங்க. அதர்வைஸ் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும். மற்றவங்க மதிக்கணும்னு செஞ்சீங்கன்னா அது பெரிய பாதகமாக தான் வரும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மரியாதைக்கு பதிலாக மரியாதை குறைவு, அந்தஸ்து இழப்பு இப்படி தான் வரும். தேவையில்லாமல் கெட்ட பேர் வந்துடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு அந்த அளவுக்கு நல்லா இல்லை. சனி பகவானும் ஜென்ம சனியாக இருக்கிறார், அதுவும் சரியில்லை. ராகு கேதுவும் சரியில்லை, ஜாக்கிரதை. ஆனால் பாசிட்டிவாக இந்த மாதம் பலன் சொல்லியிருக்கேன். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியத்தை பார்த்துருவீங்க. இல்லாட்டி மேஜர் கோள்கள்லாம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. சனி பகவான் நல்லா இல்லை, 7ல் ஜென்ம சனி ஓடிட்டுருக்கு. குரு பகவானும் அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார். ராகு கேதுவும் சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தி எதிர்பாராத சிக்கல்கள், குடும்பத்தில் பிரச்சனை, முறிவு, பிரிவு, தேவையில்லாத கண்டங்கள் இப்படிலாம் கொடுக்குற மாதிரி இருக்கிறார். இருந்தாலும் இந்த அதிர்ஷ்டமும் ஆடம்பரமும் போட்டி போடும் நேரம்னு ஏன் சொல்லியிருக்கேன்னா, இந்த 5-9க்குரியவர்கள் வலுக்கிறார்கள். இந்த 9க்குரிய அந்த புதனும் பார்த்தீங்கன்னா 28-2-2025 வரைக்கும் உங்கள் லக்னம் ராசிலேயே இருந்து அதிர்ஷ்டம் தேடி வர்ற மாதிரி நல்ல பங்குதாரர்கள் வர்ற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அடுத்து அவர் 2ஆம் இடம் மூவ் ஆவார். கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆவார் 28-2-2025. அப்போ அது நீச்ச பலனை கொடுக்கணுமே, ஏன்னா அது நீச்ச வீடாயிடுச்சேன்னு யோசிப்பீங்க. பட் அங்கே சுக்கிரன் உச்சமாக இருப்பதால் அது நீச்ச பங்கம் ஆகிடும். அதனால் அதிர்ஷ்டம் உங்கள் பேச்சு, குடும்பம் வழியாகவும் அது நிலைக்கும், நல்லபடியாக இருக்கும். எதிர்பாராத பங்குதாரர்கள் வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள் அதெல்லாம் கண்டிப்பாக அவர் கொடுப்பார். ஆனால் இந்த சுக்கிரன் 2-3-2025 அப்போ அவர் வக்ரம் பெறார். உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும். அப்போ
பாதகாதிபதி நீச்சமாகிற மாதிரி, பூர்வ பாக்கியம் நீச்சமாகிற மாதிரி வர்றதால அந்த டயத்துலலாம் தீவிரமாக மெடிடேட் பண்ணிக்கணும். 2/3/2025 அலட்சியமாக இருந்துடக்கூடாது. ஏன்னா மேஜர் கோள்கள் நல்லா இல்லைன்னு இருக்கேன், 5-9 தான் நல்லா இருக்குன்னு இருக்கேன். நல்லா மெடிடேட் பண்ணிட்டா தான் தானாக நல்லது நடக்கும். இல்லை உங்கள் புத்தியை வச்சு கெடுத்து விட்டுருவீங்க. உங்கள் அறியாமையை அறியாமையால் சிக்கலை வரவழைச்சிக்குவீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த புதன் 15/3/2025 அன்று அவர் வக்ரம் பெறுவார். நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும். அப்போ 2/3/2025 15/3/2025 வரைக்கும் ஒரு குரூஷியல் பீரியடு. அந்த காலகட்டத்தில் மேஜர் டெசிஷன் எடுக்கிறது, இப்போ மேஜராக ஏதாவது செய்யறது அதெல்லாம் வேண்டாம். அப்போ கிட்டத்தட்ட அடக்கி வாசிக்கணும். கிட்டத்தட்ட 13 நாட்கள் கவனமாக இருக்கணும். மீதி எல்லாம் நல்லாவே இருக்கும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும். அந்த நாட்களில் ஒரு சிக்கல் வராதபடி. ஏன்னா 3-10 கூடைய அந்த செவ்வாயும் 10ஆம் இடத்ததிபதி 5ல் இருக்கார். உங்களை அறியாமல் உங்கள் முயற்சிகள் வித்தை திறமை காட்டுறது as well as வேலை தொழில் ரீதியாக செயல்பாடுகளில் ஒரு அதிர்ஷ்டம் நன்மை கிடைக்கிறது, இதெல்லாம் இந்த செவ்வாய் 5ல் இருக்கிறப்ப செய்வார். ஆனால் நீங்கள் 5ல் செவ்வாய் இருக்கிறப்ப மோடு முட்டித்தனம் வரும். அவனும் வக்ரம் பெற்று போயிருக்கான். நல்ல ஆள்கள்கிட்ட பகைச்சிக்கிறது, பிரச்சனை பண்ணிக்கிறது, சிக்கல் ஏற்படுத்திக்கிறது, அதன் மூலம் மரியாதை குறைவை ஏற்படுத்திக்கிறது, திட்டிவிட்டு அப்புறம் பயந்துக்கிட்டு இருப்பீங்க. தைரிய குறைவு, ஏன்னா 3ஆம் இடத்ததிபதியாக வரான். அது கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அண்டு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் செவ்வாயை போன்று வேலை பார்க்கக்கூடியவர். பங்குதாரர்கள்ட்ட பிரச்சனையே வச்சுக்கக்கூடாது. அவங்கள போய் ஆராய்ச்சி பண்ணுறது, சந்தேகம், சில இது இருந்தாலும் பொறுமையாக இருந்துட்டு கேட்காம அதை விட்டு பிடிக்கிறதும்பாங்கல்ல, உண்மையிலேயே அது அப்போ தான் நல்லது. இல்லாட்டி நீங்கள் தெரியாமல் கேட்டு பிடிவீங்க. அவன் தப்பே பண்ணியிருக்க மாட்டான், என்ன இப்படி கேட்டுட்டாருன்னு சொல்லிட்டு அவன் வேணும்னு தப்பு பண்ணுவான். இல்லை முறிவு பிரிவு வரும், சிக்கல் வரும். ஜாக்கிரதை. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேது ஒரு ஞானியாக, இந்த அக்கல்ட் சயின்ஸ் மாதிரி, அதாவது மறைமுகமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு புலப்படும். இல்லாட்டி நான்கிற தன்மையில் உடனே வெளிப்படுத்தினீங்க, ஒரு டவுட் வருது அப்படின்னா அந்த பங்குதாரர் மேலே உடனே கேட்டு, ஈகோ இருந்தால் தான் திமிராக கேட்டுருவீங்க, திமிராக பேசிடுவீங்க. அது சிக்கலாயிடும். அது முறிவு பிரிவுன்னு அந்த ஞான கிறுக்கனா அவங்கள மாற்றி முறிவு பிரிவை ஏற்படுத்தி விட்டுருவேன். அதனால் கண்டிப்பாக நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அண்டு சூரியனும் 7ஆம் இடத்ததிபதியும் உங்கள் லக்னம் ராசியிலேயே இருப்பது நல்லது. பெரியவங்க உங்களை தேடி வருவாங்க. இப்போ சூழல் அப்படி தானே இருக்கு. முன்னாடி வேலைக்காரர்கள் முதலாளிகிட்ட வேலை கேட்டு, இல்லை இந்த விவசாயம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் புரியும். அவன் வீட்டில் நிற்பான் பழைய இதுலெல்லாம், இன்னைக்கு என்ன ஐயா வேலை, இன்னைக்கு எந்த வேலை பார்ப்போம், ஏன்னா அவனுக்கு சம்பளம் சாப்பாடு கூலி. அதுக்காக இன்றைய நிலைமை எப்படி இருக்கு, முதலாளிகள் அவன் வீட்டில் போய் நிற்கிற மாதிரி, அவனை ஃபோனில் பிடிக்க முடியாதுபடி. இப்போ சனி பகவானுடைய வலிமை அதிகமாகும் போகுது. அதனால் நீங்கள் அப்படி இறங்கி போகணும். அவங்க பெரிய ஆளுங்க உங்கள்கிட்ட நடந்து இறங்கி வராங்கங்கிறதால, முதலாளியே தேடி வராரு அப்படிங்கிறதால அந்த வேலைக்காரன் திமிரா பேசுனா, இவனை விட்டால் 1000 வேலைக்காரன்னு அவங்க போயிட்டு இருப்பாங்க. அதனால் இழக்கக்கூடியது வேலைக்காரர்களாக கீழே உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி சனி பகவான் வேலைக்காரர் போல் அப்படி இறங்கிக்கணும். அவங்க நம்பி வந்ததால் நீங்கள் திமிரா பேசுறது வேண்டாம். ஏன்னா சூரியனும் 15/3/2025 வரைக்குமே உங்கள் லக்னம் ராசியில் தான் இருக்கார். அது கொஞ்சம் திமிரை கொடுத்துருவார். சூரியன் புதன் இணைவது நிபுணத்துவத்தையும் வரும். அண்டு பெரிய அளவுக்கு சூரியன் லக்னத்தில் இருக்கிறப்ப தன்னை ஒரு பெரிய அப்பாட்டக்கரா, தான் ஒரு பெரிய ஆளுன்னு நினைப்பு வரும். உங்களை அறியாமல் திமிரு, ஆணவம், அகங்காரமாக பேச வைக்கும். அதிலெல்லாம் கவனம் வேண்டும். அதுக்கு தான் நான் படித்து எல்லா வீடியோலையும் அஷ்டமாயின் தரஃபி அன்புள்ளங்கள் ஜப தியானம் பண்ணிக்கங்க. மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் சும்மா உட்காருங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா அப்போ தான் நம்மள்ட உள்ள கெட்டது போகும். நான்ங்கிற அந்த ஆணவம் அகங்காரத்தால் தான் பிரச்சனை. அது இல்லை அப்படின்னாலே சூழலுக்கு என்ன தேவையோ அதை அழகாக செஞ்சுக்குவோம். பெருசாக எதுவும் பாதிக்காது. வெற்றியோ தோல்வி அப்படியே சுணங்கி போய் இந்த பேடு கமெண்ட் போடுறவங்கலாம் நான்கிறதுல இருக்கிறாங்க.
அப்படி தோல்வி வரப்ப, கெட்டது நடக்கிறப்ப, இவர் கெட்டதை சொல்றாருங்கிறப்ப அந்த பயம் வரும். அந்த மெடிடேட்டிவ் மைண்டில் அந்த ஈகோ இல்லாமல் அப்படி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத நல்ல அறிவுறுத்தலாக எச்சரிக்கையாக உங்களுக்காக எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க. இந்த 5-9 நான் சொன்ன மாதிரி அதிர்ஷ்டத்தையும் நல்ல அழியா புகழ் ஆடம்பரத்தையும் கொடுப்பார். நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.